மாரி பூ பறிக்க தெரியுமா? எப்படி பறிக்கிறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பூ பறிக்கிறதுக்காக கழனிக்கு வந்திருக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கழனிக்கு போயிட்டு கனகாம்பரம் பூவை பார்த்ததும் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா சூப்பரா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் கனகாம்பரம் பூ பிடிக்குமோ அவங்கெல்லாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாரி மெத்தட்ல பூ பறிக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 விரல் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம். கட்டை விரல்ல புடிச்சு பூவ இழுக்கணும். அந்த 2 விரலுக்கு நடுவுல வந்து பூவ தள்ளி விட்டுக்கிட்டே வரணுங்க. இந்த மாரி பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பூ வந்து நசங்கவே நசங்காது. ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம, பூ தனியா, காம்பு தனியா வரவே வராதுங்க. எனக்கும் பூ பறிக்க தெரியும்னு சொல்லிட்டு எல்லாரும் மேலாப்புல புடிச்சு இழுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, பூ தனியா வந்துரும். காம்பு அப்படியே இருக்குங்க. இந்த மெத்தட்ல பூ பறிச்சீங்கன்னா, சூப்பரா ஃபாஸ்ட்டா பறிச்சு முடிச்சிடலாங்க. யாருக்கெல்லாம் இந்த மெத்தட்ல கனகாம்பரம் பூ பறிக்க தெரியுமோ, அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நானும் இந்த மாரி தாங்க. மேலாப்புல பூவ புடிச்சு இழுப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா, காம்பு தனியா, பூ தனியா வந்துருங்க. இந்த மெத்தட்ல வந்து நான் பூ பறிக்க கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு பறிச்சதும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஃபாஸ்ட்டா எடுக்க ஆரம்பிச்சுட்டேங்க. ரொம்பவே சுலபமா இருந்துச்சு. எவ்வளோ பூ இருந்தாலும் இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணா, கொஞ்ச நேரத்திலேயே வந்து பறிச்சு முடிச்சிடலாங்க. அதுவும் பூ அதிகமா இருக்கிற சமயத்தில இந்த மாரி பறிக்கும்போது சும்மா வேற லெவல்ல சூப்பரா இருக்குங்க. நான் ஏன் இந்த மெத்தட கத்துக்கிட்டேன்னா, எங்க ஊர் பக்கம் ஃபுல்லாவே இந்த கனகாம்பரம் செடி தான் வச்சிருப்பாங்க. இந்த கனகாம்பரம் எல்லாம் பறிச்சு முடிச்சு மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. அதனால காலையிலேயே போய் பறிக்கணும்னு சொல்லிட்டு, ஃபாஸ்ட்டா பறிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மெத்தட கத்து வச்சிருப்பாங்க. நானும் அதே மாரி கத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபாஸ்ட்டா பறிச்சு முடிச்சிடுறேங்க. நீங்களும் இந்த மெத்தட கத்துக்கிட்டு, கனகாம்பரம் எடுத்துட்டு, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. பூ மட்டும் பறிக்கிறீங்களே, காய் ஏன் உடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, காயெல்லாம் 1, 2 தாங்க இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பூவ சீக்கிரமா எடுத்துட்டு, அதுக்கப்புறமா காய உடைக்கலான்னு சொல்லிட்டு பூவ மட்டும் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க என்னடா பூ மட்டும் பறிக்கிறாங்க, காயே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனா காயும் இருக்கு. ஃபஸ்ட்டு பூவெல்லாம் பறிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா காய உடைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பூவ பறிச்சுக்கிட்டு இருக்கோம். கனகாம்பரம் காய் உடைக்கிறதையும் நான் வந்து லாங் வீடியோவா போடுறேன். அதுலேயும் பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எதெல்லாம் உடைக்கணும், எதெல்லாம் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதே மெத்தடில் தாங்க ஃபுல்லாக கனகாம்பரம் எல்லாமே பறிக்கணும். பக்கத்து கழனிலையும் 2 பேர் பறிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கழனிலையும் இந்த மாதிரி தாங்க பூ இருந்துச்சு. கனகாம்பரம் பூ பார்க்க சும்மா சூப்பராக இருக்குல்ல. இந்த கனகாம்பரம் பூவை 90s கிட்ஸில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை ஸ்கூலுக்கு போனாலும் சரி, இல்லை ஃபங்க்ஷன் போனாலும் சரி, இந்த கனகாம்பரம் பூவை தான் அழகாக கட்டி வச்சுட்டு போவாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராச்சும் 90s கிட்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த கனகாம்பரம் பூவை யாருக்காச்சும் ரொம்ப பிடிக்கும்னா, நான் வந்து பின்னல் போல் கட்டுற வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை பார்த்து எப்படி கட்டுறதுன்னு கற்றுக்கிட்டு அதே மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. சும்மா சூப்பராக இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் கனகாம்பரம் பூ இருந்துச்சுன்னா பின்னல் போல் கட்டி வச்சுட்டு போவேன். பார்க்குறவங்கலாம் இது எப்படி கட்டினா எனக்கும் கட்டி எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன். இது போல் கனகாம்பரம் செடியில் கொத்து கொத்தாக பூ பூக்க டிப்ஸு சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். கனகாம்பரம் தோட்டத்தையே நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கனகாம்பரம் பூவை பிடிக்காதுன்னு யாரு தாங்க சொல்லுவாங்க. சும்மா சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த கனகாம்பரம் தோட்டத்தை நான் உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கிறேன் பாருங்க.
இந்த கனகாம்பரம் தோட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாதி கழனி வரைக்கும் கனகாம்பரம் பூ காலையில பறிச்சுட்டாங்க. இன்னும் பாதி எடுக்காம இருக்கு. அதுல தாங்க இவ்ளோ பூ இருக்கு. ஒரு கொத்துலயே எவ்ளோ பூ இருக்கு பாருங்க. ஒரு செடியிலேயே எவ்ளோ பூ இருக்கு பார்த்தீங்களா? இந்த கனகாம்பர செடி யாருக்கெல்லாம் வேணுமோ, கண்டிப்பா நம்ம வீடியோக்கு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ பூ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பூ பறிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கனகாம்பரம் பூவெல்லாம் பறிச்சு முடிச்சுட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, நானு கனகாம்பரம் காயும் உடைச்சு வச்சிருக்கேன். இத வந்து நெக்ஸ்ட் வீடியோவ போடுறேன். அதில எந்தெந்த காயெல்லாம் உடைச்சிருக்கேன், எந்தெந்த காயெல்லாம் உடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்றேன். அதில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.